ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2015ல ஹாலிவுட்ல வந்த ரன் ஆல் நைட் அப்படின்ற ஒரு சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படத்தோட ஆன்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு ஷானும் 30 வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஷானோட பையனால ஹீரோ பையனோட உயிருக்கு ஆபத்து வர அந்த இடத்துல ஹீரோ தான் பையனை காப்பாத்துறதுக்காண்டி ஃப்ரெண்டோட பையனையே கொலை பண்ணிடுறாரு. இதனால கோபமடைஞ்ச அவரோட ஃப்ரெண்டு பதிலுக்கு ஹீரோவையும் அவரோட பையனையும் கொலை பண்ண நினைக்க, இதுல இருந்து ஹீரோ தன்னோட பையனை எப்படி காப்பாத்துறாரு அப்படின்றத சூப்பர் ஆக்ஷனா சொல்ற படம் தான் ரன் ஆல் நைட். படம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. இப்ப நமக்கு அதுக்குள்ள போயலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு காட்டுக்குள்ள இந்த படத்தோட ஹீரோவான ஜிம்மி குண்டடிப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த நிலைமையில அவரோட மைண்ட் வாய்ஸ்ல, என்னோட வாழ்க்கையில நிறைய மோசமான விஷயங்களை நான் செஞ்சிருக்கேன், அதுல என்னோட நண்பர்களுக்கு பண்ண துரோகம் தான் என்ன இப்ப இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்கு. நம்ம வாழ்க்கையில நம்ம செஞ்ச பாவம் எதுவுமே நம்மள சும்மா விடாது. நம்ம சாக போற நிலைமையில நம்ம கண்ணு முன்னாடி நம்ம செஞ்ச பாவம் தான் வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 16 மணி நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ ஒரு பார்ல தூக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறாரு. இவரோட பேரு ஜிம்மி. அவர் ஒரு கேங்ஸ்டர் குரூப்ல தன்னோட ஃப்ரெண்டுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அந்த பார்ல கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோ கூட வேலை செய்யற நண்பர்கள். ஹீரோ இப்படி எழுந்ததை பார்த்து மத்தவங்களும் கிண்டல் பண்ணிட்டு இருக்க, எழுந்த ஹீரோவும் அறபோதையில டேனி எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அங்க இருந்தவங்களும் டேனி ஆபீஸ்ல தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் தட்டு தடுமாறி அந்த ஆபீஸ்க்கு போக, அங்க அந்த டேனி 2 போலீஸ்காரங்களுக்கு லஞ்சம் கொடுத்துட்டு இருப்பான். இந்த டேனி யாருன்னா ஷானன் சொல்லி ஒரு பெரிய கும்பலுக்கே தலைவனா இருக்கிறவரு. அவரோட பையன் தான் இந்த டேனி. அந்த 2 போலீஸ்க்கும் பணத்தை கொடுத்துட்டு, என்னோட அப்பா கிட்ட புது பிசினஸ் பார்ட்னர்ஸை இன்ட்ரோவ் பண்ணி வைக்க போறேன், இத பத்தி பேசுறதுக்கு 9 மாசமா ட்ரை பண்ணி இப்பதான் அவர் அதை பத்தி கேட்கவே ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல, அவங்களும் அதை கேட்டு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, அப்படி கிளம்பும் போது ஹீரோவும் இவங்களை பாக்குறாரு. இந்த சைடு டேனியும் போதை பொருளை எடுத்துட்டு இருக்க, அதே டைம் ஹீரோவும் உள்ள வருவாரா. அவரை பார்த்துட்டு டேனி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு ஹீரோ, இன்னைக்கு காலையில நானும் உன்னோட அப்பா கிட்ட பேசியிருந்தேன், எனக்கு பணம் வேணும்னு சொல்லி அவரு உங்ககிட்ட வாங்க சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு டேனி ஹீரோ பார்த்து, எதுக்காக என்னோட அப்பா உன்னையே சுத்தி வராருன்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியல அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ணி பேச, இந்த மாதிரி ஹீரோவை அடிக்கடி குத்தி காமிச்சு பேசிட்டே இருப்பான். ஆனா அதை பத்தி எல்லாம் ஹீரோ பெருசா கண்டுக்க மாட்டாரா. இவனும் எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டு பணத்தை எண்ணிக்கிட்டே அங்க ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா ட்ரெஸ் இருக்குமா, அதை பார்த்துட்டு பணத்தை ஹீரோ கையில கொடுக்க போனவன் அதை தராம, இன்னைக்கு நைட் என்னோட வீட்டுல கிறிஸ்துமஸ் பார்ட்டி இருக்கு, அதுக்காக சாண்டா வேஷம் போடுறதுக்கு நான் ஒரு ஆளை பிக்ஸ் பண்ணியிருந்தேன், அவன் வராம கேன்சல் பண்ணிட்டான், நீ அதுக்கு சரியா இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோவும் அந்த வேஷத்துக்கு நான் கரெக்டா இருக்க மாட்டேன், நீ வேற யாரையாவது பாக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல அவனும் உனக்கு பணம் வேணும்னா நீ வந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல ஹீரோவும் எதுவும் பேசாம அப்படியே அந்த சீன் கட் ஆகி அப்படியே இந்த படமும் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே இன்னொரு பக்கம் பாக்ஸிங் ஜிம்ல மைக்குன்னு சொல்லி ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இவர்தான் ஹீரோவோட பையன். சின்ன வயசுல தன்னோட அப்பா குடும்பத்தை விட்டுட்டு கேங்ஸ்டர் குரூப்ல சேர்ந்ததுனால ஹீரோவை சுத்தமா அவரோட பையனுக்கு பிடிக்காது. தன்னோட அப்பா மாதிரியே நம்மளும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி பாக்ஸிங் ஜிம்ல கோச்சாவும், இன்னொரு பக்கம் பணக்காரங்களுக்கு கார் ஓட்டுறதுக்காண்டி தனியா டிரைவர் வேலையும் பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப கூட ஜிம்ல லெக்ஸ் அப்படின்ற ஒரு பையனுக்காக கோச்சிங் கொடுக்கற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு டேனி அவனோட அப்பாவான ஷான் கிட்ட புதுசா பிசினஸ் பேசுறதுக்காண்டி 2 பேர்த்த கூட்டிட்டு வர்றான். அவங்களும் இந்த ஊருக்குள்ள நீங்க தான் ரொம்ப பெரிய ஆளுனும், உங்களோட அனுமதி இல்லாம எந்த பொருளும் உள்ளேயும் வராது வெளியிலயும் போகாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம், அதனால எங்களோட ப்ராடக்ட இந்த சிட்டி ஃபுல்லா கொண்டு வரதுக்கு நீங்க தான் பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஷானும் என்ன உங்களோட ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனும் போதை பொருளை எடுத்து காமிச்சு இதுதான் எங்களோட ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஷானும் என்னோட பையன் இந்த பிசினஸ் பண்றதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன்னு உங்ககிட்ட சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு அவங்களும் ஆமா அப்படின்னு சொல்லுவாங்களா. உண்மையை சொல்ல போனா இந்த பிசினஸ் பண்றதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு வந்த நபரும் உங்களுக்கு 20% வேணா கமிஷன் தர்றோம், இன்னொரு தடவை நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க, வேணான்னு சொல்லி ஒரு பெரிய தப்ப பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஷானும் நான் இந்த பிசினஸ் பண்ணும்போது என் கூட இருந்தவங்கள பாதி பேர் இறந்து போயிட்டாங்க, பாதி பேர் ஜெயிலுக்கு போயிட்டாங்க, அப்படி இருக்கும்போது நான் மட்டும் இந்த பிசினஸ்ல 35 வருஷமா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் இது வரைக்கும் எந்த தப்பும் பண்ணாததுதான் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு கிறிஸ்துமஸ்ன்றனால என்ன பாக்குறதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வர போறாங்க, அதனால நீங்க கொஞ்சம் கிளம்புறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப அவங்களும் வெளியில எந்திரிச்சு போவாங்களா. கூட டேனி வந்து அவருக்கு வயசாயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் எப்படியாவது அவர் பேசி ஒத்துக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு வந்தவங்களும் உன்னோட அப்பா சப்போர்ட் பண்ணுவாருன்னு சொல்லி தான் நீ என்கிட்ட பணம் வாங்கின, ஒழுங்கு மரியாதை அந்த பணத்தால திரும்ப கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மிரட்டிட்டு போக, இந்த சைடு டேனியும் அவனோட அப்பா கிட்ட வந்து எதுக்காக இந்த பிசினஸ் வேணான்னு சொல்றீங்க, இந்த பிசினஸ்க்கு நீங்க ஒத்துக்குவீங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட நான் வாக்கு கொடுத்துட்டேன், இப்ப வந்து நீங்க ஓகே சொல்லலைன்னா என்னோட மரியாதை என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி சத்தம் போட, அதுக்கு ஷானும் உன்னோட வயசுல நான் இருக்கும்போது எனக்கும் இது மாதிரி ஒரு ப்ரொபோசல் வந்தது, நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பிசினஸ்ல இறங்குனதுனால என்னோட நண்பர்களை நம்ப முடியாம நானே கொலை பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு, இந்த பிசினஸ்ல யாரையும் நம்ப முடியாது, அப்படிப்பட்ட பிசினஸும் நமக்கு தேவையில்லை, பணம் அதிகம் வருது அப்படின்றதுக்காண்டி இதுக்கு ஒத்துட்டா நமக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டா வேணான்னு சொல்லிட்டு அவர் அந்த சைடு போக, இந்த சைடு மைக்கையும் அவரோட ஃபேமிலியும் காமிக்கிறாங்க. அவருக்கு ஒரு வைஃப் 2 பொன் குழந்தைகளும், இப்ப அவரோட வைஃப் 3ஆவதா பிரெக்னண்டா இருப்பாங்க. பிறக்க போற குழந்தைக்கு காமிக்கிறதுக்காண்டி அவங்க ஃபேமிலியில இருந்த
எல்லாரோட போட்டோஸையும் ஒரு சேட்ல ஒட்டி ரெடி பண்ணிட்டு இருப்பாங்களா. அதுல மைக் அவரோட அப்பா கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட சின்ன வயசு போட்டோ இருக்குமா, அதை பார்த்துட்டு கொஞ்சம் அப்செட் ஆக இதை புரிஞ்சுக்கிட்ட அவரோட வைஃபும் சாரிப்பா அதை தெரியாம எடுத்து வச்சுட்டேன் அப்படி சொல்லும்போது அந்த இடத்துல மைக் அவரோட பொண்ணு போட்டோவை வச்சு ஹீரோவோட ஃபேஸா மறைக்க அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு ஹீரோவும் ஷாண்டா வேஷம் போட்டு அங்க இருந்த சின்ன பிள்ளைங்க சொல்ற ரைம்ஸ் ஸ்டோரி எல்லாம் வேண்டா வெறுப்பா கேட்டு அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்க. இத ஷானோட வைஃப் பார்த்து யாரு ஜிம்மிய ஷாண்டா வேஷம் போட சொன்னது அப்படின்ற மாதிரி கேட்க அந்த இடத்துல ஷானும் அவரோட பையன் தான் இதுக்கு காரணம் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறாரு. ஹீரோக்கு போது அதிகமானதுனால அங்க இருந்து எந்திக்கும் போது பக்கத்துல இருந்த நெருப்புல கைய வைக்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவரை குளிக்க வச்சு தூங்க வச்சிடறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு ஷானும் வருவாரா. அங்க ஹீரோ பார்த்து பழைய விஷயங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இருந்த அனுபவம் எல்லாத்தையும் சந்தோஷமா அதை பத்தி பேசிட்டு இருக்க. அப்ப ஹீரோ திடீர்னு அப்செட் ஆவாரா. ஹீரோ பார்த்த ஷானும் என்ன விஷயம் ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு ஹீரோ என்னால இப்ப நிம்மதியா தூங்கவே முடியல, கண்ணை 3 நாளே அவங்களோட முகம் தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்ல ஆக்சுவலா என்னன்னா இதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ பத்தி பேசினாங்க இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளினது இவங்க 2 பேரா தான் இருப்பாங்க. ஷானோட பையன் ஹேர் அண்ட் பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லும் போது அதுக்கு ஷானும் வேணான்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு காரணமே இதுதான். ஹீரோவும் அவங்க எல்லாத்தையும் கொலை பண்ணது நினைச்சு ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாரா. அந்த இடத்துல ஷானும் நம்ம எது வரைக்கும் போறதா இருந்தாலும் நம்மளோட லிமிட்டை கிராஸ் பண்ற வரைக்கும் மரணமே நம்ம முன்னாடி வந்தாலும் நம்ம ஒன்னாதான் இருப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பேச அந்த இடத்துல ஹீரோவும் கொஞ்சம் நிதானம் ஆகிற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு அந்த பிசினஸ் பேச 2 பேர் வந்தாங்க இல்லையா, அவங்கள மைக் தான் கார்ல கூட்டிட்டு போவான். அதை காமிச்சிட்டு அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு ஹீரோ ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து இருக்கும் போது அங்க 2 போலீஸ்காரங்க வராங்க. அதுல ஒருத்தர சீனியர்னு வச்சுக்கலாம், இன்னொருத்தர் அசிஸ்டன்ட். இவங்களை பார்த்துட்டு ஹீரோ உங்க கூட இன்னொரு ஆபீசர் இருந்தாரு அவர் எங்க அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த சீனியரும் அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாரா. ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு ஷானும் சேர்ந்து நிறைய தப்புகள் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காண்டி சீனியரும் கூடவே இன்னொரு ஆபீசர் சேர்ந்து நிறைய ட்ரை பண்ணியும் எவிடன்ஸ் எதுவுமே கிடைச்சிருக்காது. கடைசியில அந்த ஆபீசர் ரிட்டையர் ஆயிருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கிட்ட பேசி அப்படியே பேச்சு கொடுத்து அவர் பண்ண தப்புகளை பத்தி விசாரிக்கலாம்னு நினைப்பாரு. ஆனா ஹீரோவும் அதுக்கெல்லாம் பிடி கொடுக்காம பேச அந்த இடத்துல சீனியரும் இன்னைக்கு நீ எதுவும் பேசாம இருக்கலாம், என்னைக்காவது என்னோட உதவி உனக்கு கண்டிப்பா தேவைப்படும், அப்ப நீ கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவரோட விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு அவரும் அங்க இருந்து கிளம்ப அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு டேனி அவனோட ஃப்ரெண்டும் அவனோட வீட்டுல நல்லா போதை ஏத்திட்டு உட்கார்ந்து இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த பிசினஸ் பேச வந்தாங்களா அவங்களும் வர இந்த சைடு வெளியில இவங்கள பத்தி எதுவும் தெரியாம டிராப் பண்ணிட்டு மைக்கும் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ லெக்ஸ்ன்ற பையன் அந்த சைடா வருவானா. அவனை பார்த்து இந்த டைம்ல நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு லெக்ஸும் சும்மா இந்த சைடா வந்தேன், உங்களோட கார் ரொம்பவே அழகா இருக்கு, நான் உள்ள வந்து ஏறி பாக்கட்டுமா, உள்ள எதையும் தொடமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு மைக்கும் சரின்னு சொல்லி அலோவ் பண்ண அவனும் கார்ல ஏறி ஒரு சாங்க போட்டு விட்டு அவன் பாடுற மாதிரி வீடியோ எடுத்துட்டு இருப்பானா. அப்படியே இந்த சைடு உள்ள வந்தவங்க டேனி கிட்ட பணத்தை கேட்கும்போது அவனும் ஒரு பேக் கொடுத்து இதுல இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த பேக் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல இருக்கிறது எல்லாமே டம்மி நோட்டா இருக்குமா. இதை பார்த்துட்டு அவனும் டென்ஷன் ஆகி என்னை பத்தி தெரியாம நீ விளையாண்டுட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல டேனி மறைச்சு வச்சிருந்த கன் எடுத்து அவனை ஷூட் பண்ணி சாகடிச்சுட்டு கூட இருந்தவனையும் ஷூட் பண்ண நினைப்பானா. அவன் அவங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி அந்த வீட்டை விட்டு வெளியில வர இந்த சைடு லெக்ஸும் காருக்குள்ள இருந்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருப்பானா. அப்ப இவங்க வர்றதை பார்த்துட்டு போன அங்க போக்கஸ் பண்ண வந்த டேனியும் அங்க இருந்தவனை ஷூட் பண்ண இது எல்லாமே கேமரால ரெக்கார்ட் ஆயிரும். அதே சமயத்துல மைக்கும் அதை பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு நினைக்கும் போது டேனியும் பக்கத்துல வர அந்த இடத்துல மைக் நான் தான் மைக் அப்படின்னு சொல்ல டேனியும் அனலைஸ் பண்ணிட்டு மைக்க காரை விட்டு கீழே இறக்கி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவாரா. இந்த சைடு அந்த பையன் காருக்குள்ள இருக்கிறது டேனிக்கு தெரியாது. சோ அவன் அப்படியே அந்த சைடு எஸ்கேப் ஆக டேனியும் மைக்க உள்ள கூட்டிட்டு போகும்போது அந்த இடத்துல மைக் அவனை அடிச்சு அந்த கதவை சாத்திட்டு அந்த ரூம்குள்ள வரும்போது அங்க ஆல்ரெடி செத்து போனவனை பார்த்துட்டு பேக் டோர் வெளியில போயிடலான்னு சொல்லிட்டு கதவை திறப்பாரா. அந்த சைடா வந்த டேனியோட ஃப்ரெண்டு மைக்க போட்டு அடிக்க ஆரம்பிக்க மைக்கும் அவனை சமாளிச்சுட்டு இருக்கும் போதே இந்த சைடு டேனியும் கதவை உடைச்சிட்டு அந்த ரூம்குள்ள வந்து மைக்க பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்க மைக்கும் ஃப்ரெண்ட் அடிச்சு போட்டு பேக் டோர் வெளியில வர டேனியும் மைக்க விடாம துரத்திட்டே வருவாரா. மைக்கும் அங்க இருந்த செவர் கிவர்னு சொல்லி ஒவ்வொன்னா குதிச்சு சந்து பந்தெல்லாம் புகுந்து எப்படியோ அவங்க கிட்ட எஸ்கேப் ஆயிடுறாரு. மைக் எந்த சைடு போனான்னு தெரியாம டேனியும் நின்னுட்டு இருப்பானா. அப்ப அவன் ஃப்ரெண்டு வந்து மைக்கோட பர்ஸ கொடுக்க அவனை அதை பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு ஹீரோக்கு ஷான் கால் பண்ணி ஏதோ ஒண்ணு சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோ கையில கன் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு மைக் வேமா வீட்டுக்கு வந்து அவனோட ஃபேமிலியை தேடுவானா. அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்களா. மைக்கோட ஒய்ஃப் பிள்ளைங்க எல்லாம் ஒய்ஃபோட தம்பி வீட்டுக்கு போயிருப்பாங்க. உடனே அங்க கால் பண்ணி தன்னோட ஒய்ஃப் கிட்ட நான் சொல்ற வரைக்கும் நீங்க வராது அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த சைடு ஒய்ஃபும் டென்ஷனா போனை கட் பண்ண பார்த்தா மைக்கோட வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கும். இவரும் கையில கத்தியோட பயந்துட்டே கதவை ஓபன் பண்ணா அங்க நிக்கிறது ஹீரோ. ஷான் தான் ஹீரோக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு மைக்கு கிட்ட பேசுறதுக்காண்டி ஹீரோவை அனுப்பி வச்சிருப்பாரு. மைக்கு ஹீரோ பார்த்து டென்ஷன் ஆகி அவரை வீட்டுக்குள்ள வேண்டா வெறுப்பாதான் அலோ பண்ணுவாரா. உள்ள போன ஹீரோவும் டேனி எது பண்ணியிருந்தாலும் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியே பேசுவாரா. அந்த இடத்துல மைக்கும் டென்ஷன் ஆகி அவங்க சொல்ற வேலையை நீங்க அப்படியே செய்றீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்த அந்த இடத்துல ஹீரோவும் இன்னைக்கு ஒரு நாள் நைட் மட்டும் நான் சொல்றதை கேளு, அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் நீ என்ன வெறுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு டேனி அவனோட ஃப்ரெண்டு கார்ல வரும்போது ஷானோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி நீ எங்கேயும் போயிடாத
பயப்படாத, இந்த விஷயத்த நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு டேனியும் நான் எங்கேயும் போல, வீட்டுல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண பார்த்தா டேனி மைக்க தேடி அவனோட வீட்டுக்கு வர, அப்ப கூட இருந்த ஃப்ரெண்டு டேனியை பார்த்து நம்மள எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லி இப்பதானே உன்னோட அப்பா சொன்னாரு, அதே மாரி நீ என்ன செய்ய போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு டேனியும் இந்த விஷயத்த எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டிட்டு இருக்க. அப்படி இந்த சைடு ஹீரோவும் அவரோட பையனும் வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோ, நான் கடைசியா இந்த வீட்டுக்கு வந்தது உன் அம்மாவோட ஃபியூனல், அது நடந்து இப்ப 5 வருஷம் ஆயிருக்கு, எனக்கு என்னமோ இப்ப நடந்தது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேஷுவலா பேச நினைப்பாரா. அந்த இடத்துல மைக் டென்ஷன் ஆகி, என்ன கடைசியா பார்த்தது 5 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த 5 வருஷத்துல ஒரு தடவை கூட என்ன பார்க்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல ஹீரோவும் இந்த 5 வருஷத்துல நீ ஒரு தடவையாவது என்னைய வந்து பாத்துருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, அதுக்கு மைக்கு, நீங்களே ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க, உங்களை மாதிரி ஆளுங்க எல்லாம் என்னோட வாழ்க்கையில வரவே கூடாது, அதனாலதான் உங்களை வந்து நான் பாக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆக்சுவலா ஹீரோ தன்னோட குடும்பத்தை விட்டுட்டு ஷானோட போய் சேர்ந்திருப்பாரு. இந்த விஷயம் மைக்கு பிடிச்சிருக்காதா, சோ அந்த வெறுப்புல தான் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி மைக் கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும், நான் போய் ஷான் கிட்ட பேசி இந்த விஷயத்த சரி பண்ண பாக்குறேன், இதுக்காக அவன் கொஞ்சம் பணமும் கொடுப்பான், அத உன்னோட பொண்ணுங்களுக்காக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு மைக்கு, என் பொண்ணுங்களை பத்தி பேச வந்துட்டீங்களே, அவங்களோட பேராவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோவும் அவங்களோட பேர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மைக்கும், என்னோட வாழ்க்கையில ரொம்பவே மோசமான பகுதி நீங்க இருக்கிறது தான், என் பொண்ணுங்களுக்கும் அந்த நிலைமை வர வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல ஹீரோவும் எதுவும் பேசாம அங்க இருந்து கிளம்ப. அப்படியே இந்த சைடு டேனியும் மைக்கோட வீட்டுக்கு பின்னாடி இருந்து ஜன்னல் வழியா பார்க்கும்போது மைக் மட்டும் தான் தனியா இருக்கிற மாதிரி இருக்குமா, சரி இவன் மட்டும் தனியா தான் இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு பேக் டோர் வழியா உள்ள வர, இந்த சைடு ஹீரோவும் ஃப்ரண்ட் டோர் வழியா வெளியில வரும்போது அதே இடத்துல டேனியோட கார் நிக்குமா, அதை அவர் பாத்துறாரு. இந்த சைடு உள்ள வந்த டேனியும் மைக் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி கன்னோட தேடிட்டு இருக்க, அப்போ மைக்கும் டேனியும் நேருக்கு நேரா பார்க்கும்போது டேனி மைக்க பார்த்து ஷூட் பண்ண வர, அந்த இடத்துல அவன் மேலே கன் ஃபயர் ஆகுது. யாருன்னு பார்த்தா பின்னாடி இந்த ஹீரோ தான் டேனியை பார்த்து ஷூட் பண்ண, புல்லட் அவனோட கழுத்திலே பட்டுருமா. மைக்கும் ஹீரோவை பார்த்து ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க, இவனை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஹீரோ அதுக்கு அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல டேனியும் இறந்தும் போயிடுறான். இதை பார்த்துட்டு டேனியோட ஃப்ரெண்ட் அங்க இருந்து எஸ்கேப் ஆக, இந்த சைடு ஹீரோ ஷானுக்கு கால் பண்ணி நான் உன் பையனை சுட்டுட்டேன், அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஷானும் ஷாக்காக, என்னதான் இருந்தாலும் பையனை விட்டு கொடுக்க முடியாது இல்லையா, ஹீரோ பார்த்து இந்த விஷயம் எங்க போய் முடியும்னு உனக்கே தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோவும் எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு ஷான், நான் சொல்றது உன் பையனையும் சேர்த்துதா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல ஹீரோ எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் நமக்கான எல்லையை கிராஸ் பண்ற வரைக்கும் நம்ம சேர்ந்துதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவரோட டைலாக்கே சொல்ல, அந்த இடத்துல ஷானும் எதுவும் பேசாம போனை கட் பண்ணிட்டு அவங்களோட வைஃப் கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவாங்களா. அதை கேட்டு அவங்களும் அந்த சைடு அழுகிற மாதிரி காமிச்சிட்டு இந்த சைடு மைக்கு போலீஸ்க்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு போன் எடுக்க போவாரா. அந்த இடத்துல ஹீரோ, இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லாத, நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல மைக் டென்ஷன் ஆகி ஹீரோவை பிடிச்சி வெளியில தள்ளிவிட, ஹீரோவும் எதுவும் பேசாம அங்க இருந்து கிளம்ப, அவர் போனதுக்கு அப்புறம் மைக் போலீஸ்க்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணி இதுக்கு என்னோட அப்பா தான் காரணம்னு சொல்லுவாரா. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கும் போலீஸ் வர, அவங்க கிட்ட மைக்கும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண, வந்த போலீஸ் யாருன்னு பார்த்தா டேனி ஃபர்ஸ்ட் சீன்ல லஞ்சம் கொடுத்தான் இல்லையா, அவங்க வந்த போலீஸ் இதுக்கு காரணம் மைக் தான் சொல்லி அவரையே அரெஸ்ட் பண்ணி கார்ல கூட்டி போக, இந்த விஷயத்த ஹீரோவும் அங்க இருந்தே வாட்ச் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணி போக, இப்படி இவங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ்காரங்க இதுக்கெல்லாம் காரணம் மைக் ஒன்னும், அவன் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா அப்படின்ற மாதிரி தகவலை சொல்ல, இதை கேட்ட மைக்கு ஒன்னும் புரியாம இருக்கும்போது இந்த சைடு ஹீரோக்கு இப்படிதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வருவாரா. வந்த போலீஸும் அந்த ஷானோட ஏரியாக்குள்ளே போக, இதுக்கப்புறம் ஹீரோ அவங்கள சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ பின்னாடி வரான்னு தெரிஞ்சுட்டு இவங்களும் ஃபாஸ்டா போவாங்களா. ஒரு கட்டத்துல அந்த போலீஸே நில தடுமாறி ஒரு கடைக்குள்ள மோதி அந்த இடத்துல அவங்க வந்த காரும் கவுந்து போக, அதுக்கப்புறம் ஹீரோ காரை விட்டு இறங்கி வந்து மைக்க மட்டும் காரை விட்டு கீழே இறக்கி அவரை ரிலீஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்ப, அப்படி போகும்போது கீழே ஒரு கன் இருக்குமா, அத மைக்கு சேஃப்டி காண்டி எடுத்து வச்சுக்கிறான். இந்த சைடு இவங்க போனதுக்கு அப்புறம் அந்த கார்ல இருந்து எழுந்து அந்த போலீஸ்காரங்க இவங்களை பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்க, இப்போ மைக் அவன்கிட்ட இந்த கன்னை வச்சு இந்த போலீஸை ஷூட் பண்ணலாம்னு நினைக்கும் போது அந்த இடத்துல ஹீரோ அவனை தடுத்து இந்த விஷயத்த நீ செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஷூட் பண்ணி அந்த போலீஸ்காரங்க 2 பேத்தையும் காலி பண்றாரு. இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் பையன் மாட்டிக்க கூடாது அப்படின்றதுல ஹீரோ ரொம்பவே கவனமா இருப்பாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ள நுழைவாங்களா. ஷானோட ஆளுங்க அங்கேயும் வர, ஹீரோ இதை பார்த்துட்டு மைக்க தனியா அனுப்பி வைக்க, வந்த ஷானோட ஆளு ஹீரோவை பாத்ரூம்குள்ள கூட்டிட்டு போய் வச்சு அடி அடின்னு அடிக்க, ஹீரோவும் கொஞ்ச நேரம் அவங்கிட்ட அடி வாங்கிட்டு ஒரு கட்டத்துல வெறியாய் போய் திருப்பி ஹீரோ அவனை நல்லா பொழந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் அவனோட கதையை முடிக்க, இந்த சைடு மைக்கு ஸ்டேஷனுக்குள்ள வரும்போது ஒரு சைடு ஷானோட ஆளும் இன்னொரு சைடு போலீஸும் இவரை தேட ஆரம்பிக்க, இதனால மைக் அங்க இருந்த ட்ரெயின்ல ஏறிடுவாரு. இதுக்கப்புறம் ஹீரோவும் அங்க வந்து மைக்க தேட, கரெக்டா ட்ரெயின் கிளம்புற சமயத்துல மைக் ஹீரோவை கூப்பிட ஹீரோவும் அந்த ட்ரெயின்குள்ள ஏறிறாரு. அப்படியே இந்த சைடு ஷான் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட நடந்த எல்லா சம்பவத்துக்கும் மைக் தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் ரெடி பண்ண சொல்லிட்டு இருக்க, திரும்ப இந்த சைடு ஹீரோ மைக்கு கிட்ட ஷான் உன்ன துரத்திட்டு தான் இருப்பான், ஒருவேளை நீ அவன் கிட்ட மாட்டலைன்னா உன்னை பிடிக்கிறதுக்காகவே உன் ஃபேமிலி தேடி போவான், இந்நேரத்துக்கு அவன் ஆளுங்க மொத்தத்தையும் களத்துல இறக்கி உன்னை தேடுற வேலையை தொடங்கி இருப்பான், இந்த சிச்சுவேஷனை சரி பண்றதுக்கு என்னால மட்டும்தான் முடியும் அப்படின்னு இந்த சைடு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சைடு ஷான் ஹீரோ சொன்னது மாதிரி அவரோட ஆளுங்க கிட்ட
மைக்கையும் அவனோட ஃபேமிலியையும் தேட சொல்ல அதுக்காக அவங்களும் கிளம்புற மாதிரி காமிச்சிட்டு மைக் ஹீரோ கிட்ட போலீஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோ எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் இருக்காரு, அவர்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணா அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அதே சமயத்துல அந்த சீனியரையும் காமிச்சு 25 வருஷமா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் காண்டி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்க. அப்படி இந்த சைடு ஷான் சொன்னது மாதிரியே நடந்த கொலை எல்லாத்துக்கும் மைக் தான் காரணம் அப்படின்ற மாதிரி செட் பண்ணி விட்டுருப்பானா. அதை பார்த்துட்டு போலீஸும் நம்பி இந்த சைடு சீனியருக்கும் அந்த தகவல் வர இந்த சைடு ஹீரோவும் மைக்கு கிட்ட இந்நேரத்துக்கு உன்னை தேடப்படுற குற்றவாளியா ஆக்கியிருப்பாங்க, அதனால இன்னைக்கு ஒரு நாள் நைட் மட்டும் ஒரு அப்பாவா நான் சொல்றதை கேளு, என்னால முடிஞ்சது வரைக்கும் எல்லாத்தையும் சரி பண்ண பாக்குறேன், அப்படி முடியலன்னா இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையில நான் திரும்ப வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு மைக்கும் ஓகே சொல்லி ஒத்துக்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ட்ரெயினை விட்டு இறங்கி முதல்ல போய் உன்னோட ஃபேமிலி போய் பாரு, நான் போய் ஷானை பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக்க மட்டும் அங்க இருந்த ஒரு கார்ல அனுப்பி வைக்க இந்த சைடு சீனியரும் மைக்கு கார்ல இருந்து தப்பிச்சு போற மாதிரியும் அதுக்கப்புறம் போலீஸை யாரோ ஷூட் பண்ற மாதிரி எல்லாம் சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்குமா. அதை பார்த்துட்டு மைக் தான் இதையும் பண்ணிருப்பானோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்க. அப்படியே இந்த சைடு ஷான் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோ எனக்கு கால் பண்ணியிருந்தான் என்கிட்ட பேசணும்னு சொல்லி அப்படின்ற மாதிரி இந்த சைடு இவர் சொல்லிட்டு இருக்க. அப்படியே இன்னொரு பக்கம் மைக்கோட வைஃபும் அவரோட தம்பியும் டிவி நியூஸ பார்த்து ஷாக் ஆகுற மாதிரி காமிச்சிட்டு இந்த சைடு சீனியர்கிட்ட அவரோட அசிஸ்டன்ட் நடந்த விஷயம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. அதே சமயத்துல ஹீரோவும் சீனியருக்கு கால் பண்ணி இப்போதைக்கு உங்களை தவிர வேற எந்த போலீஸையும் என்னால நம்ப முடியாது, உங்களால எனக்கு ஒரு உதவி தேவை, அந்த போலீஸ் 2 பேத்தையும் ஷூட் பண்ணது நான் தான், மைக்குக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, இந்த விஷயத்துல இருந்து மைக்க நீங்க தான் ரிலீஸ் பண்ணணும், நாளைக்கு காலையில எல்லாத்தையும் நானே ஒத்துக்கிட்டு உங்ககிட்ட நான் சரண்டர் ஆயிரேன் அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு சீனியரும் மைக்கு தான் இதை பண்ணா அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு 15 எவிடன்ஸ் இருக்கு, உனக்கும் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது எப்போ உறுதியாயிருச்சு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா இது வரைக்கும் நீயும் ஷானும் யாரெல்லாம் கொலை பண்ணீங்களோ அவங்களோட பெயர் லிஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த இடத்துல ஹீரோவும் மறுப்பு சொல்லாம ஓகே சொல்லி ஒத்துக்க. இதை கேட்ட சீனியரும் ஹீரோ ஒத்துக்கிட்டதை நினைச்சு அவரும் ஷாக் ஆக அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு மைக்கு ஒய்ஃப் இருக்கிற இடத்துக்கு வந்து நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பணும், இந்த இடம் சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. டிவி நியூஸ்ல உன்னை பத்தி எதோ சொல்லிட்டு இருக்காங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீதானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ்க்கு கால் பண்ண போவாங்களா. அந்த இடத்துல மைக் அவங்கள தடுத்து போலீஸ்க்கு போறது நமக்கு சரியா வராது, இந்த விஷயம் எல்லாத்தையும் நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஷானோட ஆளுங்க அந்த வீட்டோட கதவை தட்ட உடனே மைக்கு ஒய்ஃபோட தம்பி கிட்ட நீ எங்களை பாக்கலன்னு சொல்லி அவங்கள போய் சமாளி அப்படின்னு சொல்லிட்டு மைக் அவனோட ஒய்ஃப் பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் மேல இருக்கிற ரூம்ல ஒரு பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கு வரா. இந்த சைடு ஷானோட ஆளுங்க தேடி வந்தவங்க தம்பி கிட்ட ஒருத்தன் விசாரிச்சு இருக்கும் போதே இன்னொருத்தன் அந்த வீட்டுல அவங்க எங்கேயாவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்பானா. இந்த சைடு மைக்கும் அவனோட ஃபேமிலியும் ஒரு பாத் டப்ல உட்காந்து யாராவது வந்தா ஷூட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்க. அதே சமயத்துல அந்த தேடி வந்தாலும் ஒரு ரூம்குள்ள நுழைஞ்சு அந்த ரூமோட பாத்ரூம திறந்து பாக்கலாம்னு சொல்லி மெதுவா உள்ள போய் பாப்பானா. பார்த்தா இவங்க அங்க இருக்க மாட்டாங்க, வேற ஒரு பாத்ரூம்ல தான் ஒளிஞ்சிருப்பாங்களா. கொஞ்ச நேரத்துல கீழே இருந்தாலும் அந்த தம்பியை விசாரிச்சுட்டு மேல இருந்தவனுக்கு வா நம்ம இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி தகவலை சொல்ல அவனும் கீழே இறங்கும் போது திரும்ப ஏதோ சவுண்ட் கேட்கற மாதிரி இருக்குமா. அதை அவனும் திரும்பி பார்க்க இந்த சைடு பாத்ரூம்ல ஒளிஞ்சவங்க யாரோ வர்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டு மைக்கும் கண்ணோட இருப்பானா. பார்த்தா அந்த இடத்துக்கு வர்றது ஒய்ஃபோட தம்பி. அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு ஹீரோ ஷானை பாக்குறதுக்காண்டி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர உள்ள வந்ததும் ஹீரோ 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரெஸ்டாரண்ட் எப்படி இருந்தது, அப்பெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்தோம் அப்படின்ற மாதிரி பழச பத்தி பேசிட்டு இருப்பாரு. ஆனா அந்த இடத்துலயும் ஷான் அவரோட பையனை பத்தியே பேசிட்டு இருக்க. ஷான் அவரோட பையனை இழந்துட்டு தவிக்கிறாரு அப்படின்றத ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு உன் பையனை சுட்டது நான் தான், இதுல மைக்குக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, இப்போ உங்ககிட்ட பேச வந்ததே அவனுக்காகத்தான், தயவு செஞ்சு இந்த விஷயத்துல இருந்து அவனை மட்டும் விட்டுரு, அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இந்த சைடு ஷானுக்கும் அவர் பையன் மேலதான் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சாலும் பையனை விட்டு கொடுக்காம இந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாதுன்னு சொல்லிதான் அவனை வீட்லயே இருக்க சொன்னேன், அவன் என் பேச்ச கேட்காம நடந்ததுனால தான் இந்த அளவுக்கு ஆயிப்போச்சு, இருந்தாலும் உன் பையனை நானு பிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரா. அந்த இடத்துல ஹீரோவும் என் பையனை காப்பாத்துறதுக்கு என்னெல்லாம் என்னால செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் செய்ய போறேன், இதை பத்தி நானு சீனியர் கிட்டையும் பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஷானும் நீ போலீஸ் கிட்ட போறது எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாளைக்கே நீ செத்து போயிட்டேன்னா அந்த காரியத்தை கூட நான் தான் உனக்கு பண்ணணும், ஏன்னா இந்த உலகத்துல உனக்குன்னு இருக்கிறது நான் மட்டும்தான், ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் பையனை நீ கொன்னதுனால அதுவும் முடிவுக்கு வந்துருச்சு, கண்டிப்பா உன் பையனை பிடிச்சு சாகடிச்சுட்டு திரும்ப இதே ரெஸ்டாரண்ட்க்கு வந்து இதே டேபிள்ல இப்ப நான் என் பையனை இழந்துட்டு தவிக்கிற அந்த வலிய உன்னோட கண்கள்லயும் நான் பார்க்கணும், அந்த வலிய நீ உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் உன்னை சாகடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஹீரோவும் நான் இருக்கிற வரைக்கும் அதை உன்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்க இருந்து கிளம்ப இதுக்கிடையிலேயே ஷானோட ஆளுங்களும் ஹீரோ சுத்து போட்டிருப்பாங்களா. இதை ஹீரோவும் கவனிச்சிருப்பாரு. இவர் கிளம்பும் போது ஒருத்தன் ஹீரோவை வந்து தடுப்பானா. அந்த இடத்துல ஹீரோ மூஞ்சி மேலே பொக்குன்னு விட்டுட்டு அந்த இடத்த விட்டு பக்கத்துல ஒரு ஸ்டேடியம் மாதிரி இருக்கும். அப்பதான் அங்க மேட்ச் முடிச்சு எல்லாரும் வெளியே வந்துட்டு இருப்பாங்களா. இவர் அந்த ஸ்டேடியத்துக்குள்ள புகுந்து எப்படியே எஸ்கேப் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் மைக்க தேடி வந்து நானும் ஷான் கிட்ட எவ்வளவு பேசி பார்த்தேன், அவன் கேக்குற மாதிரி இல்ல, இதுக்கப்புறம் நீயும் உன்னோட ஃபேமிலியும் இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு, அங்க உன் குடும்பத்தை கூட்டிட்டு போய் சேஃப் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு சாவியும் கொடுக்க மைக்கும் அந்த சாவியை வாங்கிட்டு அவரோட ஃபேமிலிய கார்ல ஏத்தி அனுப்பி வைக்க இதை பார்த்துட்டு ஹீரோ நீ இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது, நீ அவங்களோட போ அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு மைக் இதுக்கப்புறமா என்னால ஓட முடியாது, இதை நான் முடிவு கொண்டு வரணும்
அப்படின்னு சொல்லிட்டு டேனி அந்த 2 பேர்த்த ஷூட் பண்ணும்போது நான் கோச்சிங் கொடுக்குற லெக்ஸ் என் கூட இருந்தான், நடந்த விஷயம் எல்லாம் அவனுக்கு தெரியும், நம்ம அவனை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்ப இந்த சைடு ஷான் ஹீரோவையும் அவரோட பையனையும் கொலை பண்றதுக்கு பிரைஸ்ன்னு சொல்லி ஒரு கில்லரை பிக்ஸ் பண்ற மாதிரி காமிச்சிட்டு இந்த சைடு ஹீரோவும் மைக்கும் கார்ல போயிட்டு இருக்கும்போது ஹீரோ மைக்கு கிட்ட கேஷுவலா பேசுறதுக்காக ட்ரை பண்ணுவாரா. ஆனா மைக் ஹீரோ மேல ஒரு கோபத்துல பேசிட்டு இருப்பாரு. ஏன்னா மைக் சின்ன வயசா இருக்கும்போது வீடு முழுக்க கன்னா இருக்கும். மைக்கோட கசின் பில்லி இறந்து போயிருப்பான். அவன மாதிரியே மைக்குக்கு ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லி மைக் ரொம்பவே பயந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல ஹீரோ தன்னோட குடும்பத்தை விட்டுட்டு ஷானுக்காக வேலை பார்க்க போனதுனால ஹீரோ மேல ஒரு கோவம் இருக்கும். அதெல்லாம் மனசுல வச்சு ஹீரோ கிட்ட பேச அந்த இடத்துல ஹீரோவும் சின்ன வயசுல நானு உங்களை விட்டுட்டு போனது என்னமோ உண்மைதான், ஆனா அதுக்கான காரணம் உனக்கும் உன்னோட அம்மாக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்றதுக்காண்டி தான் நானு உங்களை விட்டுட்டு போனேன். என்னோட வாழ்க்கை தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னா நான் உன்னையும் உன்னோட அம்மாவையும் மறந்தாதான் அது முடியும் அப்படின்னு சொல்லிதான் உங்களை விட்டு நான் விலகி இருந்தேன். நான் விலகியே இருந்தாலும் உன்னோட மேட்ச் எதையும் மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் தூரமா நின்னு பாத்திருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி உங்களை விட்டு போனதுக்காக என்ன மன்னிச்சிட அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல மைக் எதுவும் பேச முடியாம சைலண்ட் ஆயிடுறான். அப்படியே இந்த சைடு அந்த கில்லர் ஹீரோ வீட்டுக்கு வந்து ஏதோ தேடுற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு ஹீரோவும் மைக்கும் லெக்ஸ தேடி அவன் இருக்கிற ஏரியாவுக்கு வந்து அங்க இருந்த பசங்க கிட்ட விசாரிக்கும் போது அந்த பசங்களும் லெக்ஸ் இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட்டை மட்டும் சொல்ல ஹீரோவும் மைக்கும் அந்த அபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு ஃப்ளோரா ஒவ்வொரு வீடா தட்டி அந்த பையன் இருக்கானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போ அங்க இருந்த ஒரு ஆன்டி ஆல்ரெடி டிவி நியூஸ்ல ஹீரோவையும் மைக்க பத்தி பேசியிருப்பாங்களா. அதனால போலீஸ்க்கு கால் பண்ணி இவங்க 2 பேரும் இந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவலை சொல்ல இது தெரியாம ஹீரோவும் மைக்கும் ஒவ்வொரு வீடா தேடி கடைசியா ஒரு வீட்டை விசாரிக்கும் போது அந்த வீட்டுல இருந்து லெக்ஸோட தம்பி இருக்கிறத பார்த்துட்டு அந்த பையன் கிட்ட உன் அண்ணன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் இப்ப எனக்கு தெரியாது, அவன் வெளியில போயிருக்கா அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கு மைக்கும் உன் அண்ணா வந்தானா எனக்கு அவனோட உதவி தேவன் மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த சைடு அந்த ஏரியா ஃபுல்லா போலீஸ் ரவுண்ட் அப் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்துட்டு இவங்களும் அங்க இருந்து உடனே கிளம்ப அப்படியே இன்னொரு பக்கம் கில்லரும் இந்த இடத்த தெரிஞ்சுக்கிட்டு அவனும் அங்க வர மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சைடு வந்த போலீஸும் அந்த பில்டிங்ல இருக்கிற எல்லா ஆளுங்களையும் வெளியேற்றிட்டு இருப்பாங்களா. அப்படி ஒரு வீட்டுல சமையல் பண்ணிட்டு இருக்கிறவங்க போலீஸ் வந்து வெளியில போங்கன்னு சொல்லும் போது அடுப்பு ஆஃப் பண்ணாமே அவங்களும் வெளியில போக கொஞ்ச நேரத்துல அந்த வீடு பத்தி எரிய ஆரம்பிக்குது. இந்த சைடு வந்த கில்லரும் அந்த பில்டிங்குள்ள வரும்போது அந்த பில்டிங்கோட மொத்த கரண்டையும் ஆஃப் பண்ணி விட இந்த சைடு ஹீரோவும் ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கையில கன் எடுத்துட்டு அந்த பிளாட்டை விட்டு வெளியில வருவாங்களா. இத அவங்க கூட இருந்த ஒரு பையன் பார்த்துட்டு அங்க இருந்த போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண அந்த போலீஸ் இவங்களை தேடி வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்க ஹீரோவும் மைக்கும் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஸ்டெப்ஸ் வழியா இறங்கி வருவாங்களா. இந்த விஷயத்தையும் போலீஸ்காரங்க வாக்கி டாக்கில சொல்ல அந்த இடத்துக்கு 2 போலீஸ்காரங்க வருவாங்களா. அதே இடத்துல கில்லரும் இருப்பானா. அந்த போலீஸை பார்த்து கில்லர் அவங்கள ஷூட் பண்ணி காலி பண்ண இந்த விஷயமும் சீனியருக்கு வாக்கி டாக்கில தகவலா போக இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி அவரும் புரிஞ்சிட்டு இருக்க இந்த சைடு ஹீரோவும் அவரோட பையனும் இறங்கி வரும்போது அந்த பிளாட்ல இருந்தவங்களும் இறங்கி வருவாங்களா. இவங்க அந்த கூட்டத்தோட கூட்டமா இறங்கி வரும்போது அந்த இடத்துல கில்லர் இவங்களை பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்க ஹீரோ மைக்க தனியா கூட்டிட்டு போய் நீ உடனே இங்க இருந்து கிளம்பி உன் ஃபேமிலி போய் பாரு, அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வர கூட வாய்ப்பு இருக்கு, வந்திருக்கிறவன் லேசப்பட்ட ஆள் கிடையாது, இவன் ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர், இவனை சமாளிக்க என்னாலதான் முடியும் அப்படின்னு சொல்லி மைக்கா தனியா அனுப்பி வைக்க இந்த சைடு ஹீரோவும் அந்த கில்லரை டைவர்ட் பண்ணி அவர் பக்கம் வர வைக்க கில்லரும் ஹீரோ துரத்தி வரும்போது ஹீரோ ஒரு வீட்டோட பால்கனி வழியா கீழே இறங்கும் போது அவர் கையில வச்சிருந்த கண்ணு கீழே விழுந்துருமா. சரின்ட்டு ஹீரோ வேற வழி இல்லாம அங்க தீப்பிடிச்சு எரிஞ்சது இல்லையா அந்த வீட்டுக்குள்ள நுழைய பின்னாடி வந்த கில்லரும் அதே வீட்டுக்குள்ள நுழைய அப்ப ஹீரோ அவருக்கே தெரியாம பின்னாடி வந்து அவர் கண்ணை வச்சு அவனை ஷூட் பண்ண கில்லரோட சோலி முடிஞ்சுது அப்படின்னு நினைச்சா திரும்ப எந்திரிச்சு வந்து ஹீரோ போட்டு அடிக்க ஆரம்பிக்க ஷூட் பண்ணவன் எப்படி எந்திரிச்சு வந்து அடிக்கிறான்னு பார்த்தா இவன் ஆல்ரெடி புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டுருப்பான். ஹீரோ போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்க இந்த சைடு மைக்கும் மனசே இல்லாம அங்க இருந்து கிளம்புவானா. ஒரு கடத்துல என்ன யோசிப்பான்னு தெரியாது திரும்ப ஹீரோ தேடி வர்ற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே இந்த சைடு ஹீரோக்கும் கில்லருக்கும் செம ஃபைட் நடக்கும். ஹீரோவை தான் கொலை பண்ணணும்னு சொல்லி கில்லரை பிக்ஸ் பண்ணும்போது கில்லர் அதுக்காக பணம் கூட எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பான். ஏன்னா கில்லருக்கும் ஹீரோக்கும் ஆல்ரெடி முன்பகை இருந்திருக்கும் போல அந்த கோவத்துல ஹீரோவும் அவனும் மாத்தி மாத்தி ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ மைக் அங்க வந்து கீழே கடந்த கன் எடுத்து கில்லரை பார்த்து பாயிண்ட் பண்ண அந்த இடத்துல ஹீரோ நீ இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. இதுக்கு இடையில அந்த இடத்துக்கு போலீஸ் வரதை பார்த்துட்டு ஹீரோவும் மைக்கும் அங்க இருந்த பால்கனி வழியா ஓட ஆரம்பிக்க இந்த சைடு சீனியரும் இதை பார்த்துட்டு அவரும் துரத்த ஆரம்பிச்சிடாரு. ஒரு கடத்துல மைக் அந்த பில்டிங் விட்டு கீழே இறங்கிட்டு ஹீரோ இறங்குற சமயத்துல ஹீரோ தொங்கிட்டு இருப்பாரா. அந்த இடத்துல சீனியர் வந்து கன் பாயிண்ட்ல நிப்பாட்ட சீனியர் நின்னுட்டு இருந்த இடத்துக்கு மேல கில்லர் வந்து ஹீரோ பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்க இந்த இடத்துல ஹீரோவும் கீழே விழுந்துருவாரு. இதுக்கப்புறம் தான் சீனியருக்கு புரியுது மேல யாரோ இவங்களை துரத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மைக்கும் ஹீரோவும் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னும் ஹெலிகாப்டர் மூலமா அவங்கள ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வாக்கி டாக்கில இன்ஃபார்ம் பண்ண ஹெலிகாப்டர்ல இருக்கிற போலீஸும் ஒவ்வொரு பக்கமா இவங்களை தேடி வந்துட்டு இருப்பாங்களா. ஒரு கடத்துல இவங்களை சுத்தி போலீஸும் சுத்து போட ஆனா அந்த இடத்துல ஹீரோவும் மைக்கும் எப்படி எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஹீரோக்கு கால் அடிபட்டதுனால நடக்க முடியாம அடுத்த நேரா ஹீரோவோட அண்ணனான எடி வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் அண்ணன் கிட்ட அம்மா எங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது அதுக்கு எடியும் திரும்பவும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதனால இப்ப அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோவும் அம்மாவை நினைச்சு ஃபீல் பண்ணுவாரா. அப்ப எடி ஹீரோ கிட்ட என்னதான் பண்ணி தொலைச்ச,
உன்னை பத்தி டிவி நியூஸ்ல சொல்றாங்க, அது போக போலீஸ்காரங்களும் இங்க வந்து விசாரிச்சுட்டு போனாங்க, உன் கூட சேர்ந்து உன் பையனோட வாழ்க்கையும் கெடுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த இடத்துல ஹீரோவும் நான் ஷானோட பையனை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டேன், இந்த விஷயத்துல இருந்து மைக்கை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும் தான் போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரா. இதை கேட்ட எடி டென்ஷன் ஆகி முதல்ல என் வீட்டை விட்டு கிளம்பு, இது வரைக்கும் அவனோட வாழ்க்கையில எதுவும் பண்ணாம இருந்து அவனை நாசம் பண்ண, இப்ப திரும்ப இவனையும் உள்ள இழுத்து அவனோட மொத்த வாழ்க்கையும் கெடுக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லி பேச, அந்த இடத்துல மைக் வந்து அவர் சொல்றது எல்லாமே உண்மைதான், இப்ப நடக்கிற விஷயம் எல்லாமே எனக்காக தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாரா. அந்த இடத்துல எடி மைக்க பார்த்து நீ ஹீரோவை நம்பாத, அவன் எப்பவும் ஷானுக்காக தான் வேலை பார்ப்பான், ஷான் என்ன சொல்றானோ அதை மட்டும் தான் இவன் செய்வான், என்ன ஏதுன்னு கூட அவன் யோசிக்க மாட்டான், உன்னோட கசின் பில்லிய கொலை பண்ணது கூட உன்னோட அப்பா தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டான மைக்கும் ஷாக் ஆயிடுறான். ஆக்சுவலா எடிக்கு பில்லின்னு சொல்லி ஒரு பையன் இருந்திருப்பான், அவன் போதை பழக்கத்துக்கு அடிமையானதுனால அவனை வச்சு போலீஸ்காரங்க ஷானை பிடிக்கலான்னு சொல்லி முயற்சி பண்ணிருப்பாங்க. ஆனா பில்லி இதுக்கெல்லாம் ஒத்துக்காம போலீஸ்க்கும் பிடி கொடுக்காமவே இருந்திருப்பான். இருந்தாலும் போலீஸ் அவனை தொடர்ந்து கன்வின்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்களா. இந்த விஷயத்த ஷான் தெரிஞ்சுக்கிட்டு பில்லிய கொலை பண்ண ஹீரோ கிட்ட சொல்லி அனுப்ப, ஹீரோவும் என்ன ஏதுன்னு கேட்காம ஷான் சொன்ன ஒரே விஷயத்துக்காண்டி பில்லிய கொலை பண்ணிருப்பாரு. இந்த விஷயத்த மைக் தெரிஞ்சுக்கிட்டதும் அங்க இருந்து அவனும் டென்ஷனா கிளம்ப, இந்த சைடு எடி ஹீரோ கிட்ட இதுக்கப்புறமா அது உன்னோட வாழ்க்கையில யார் பக்கம் நிக்கணும் அப்படின்றத தெளிவா முடிவெடு அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ போட, அதுக்கப்புறம் ஹீரோ அவரோட அம்மா அப்பாக்கு ஹாஸ்பிட்டல் போய் அம்மாவை நினைச்சு கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அங்க இருந்த ஒரு பேப்பர்ல சீனியர் ஹீரோ கிட்ட ஒரு நேம் லிஸ்ட் கேட்டிருந்தாரு இல்லையா, அந்த நேம்ல எழுதுற மாதிரி காமிச்சிட்டு அந்த சீன் அப்படியே கட் ஆகி இந்த சைடு மைக் அவன் ஃபேமிலி இருக்கிற இடத்துக்கு வர்ற மாதிரி காமிச்சிட்டு, அடுத்து ஹீரோ ஷானுக்கு கால் பண்ணி கடைசியா அவனுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், இந்த விஷயத்த இத்தோட விட்டுரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஷானும் அப்படிலாம் விட முடியாது, உன் பையனை போட்டு தள்ளாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரா. அந்த இடத்துல ஹீரோவும் பிரச்சனை உனக்கும் எனக்கும் மட்டும் தானே, இதுல மைக் எதுக்கு இன்வால்வ் பண்ற, நீ எது பண்றதா இருந்தாலும் என்ன பண்ணிக்கோ, இந்த விஷயத்துல மைக்க விட்டுரு அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல ஷானும் இந்த விஷயத்துல நான் பின் வாங்குறதா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல ஹீரோ நீ எப்பவும் சொல்லுவேல லிமிட்ஸை கிராஸ் பண்ற வரைக்கும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லி, அது முடியற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ண, இந்த சைடு ஷானும் புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்தவங்க கிட்ட ஹீரோ வரப்போறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த சைடு ஹீரோவும் இவ்வளவு நேரம் அந்த பப்போட வாசல் கிட்ட நின்னுதான் பேசிட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் உள்ள வந்து அங்க இருந்த எல்லாத்தையும் ஓவராலா ஷூட் பண்ணி காலி பண்ண, ஷான் இது எல்லாத்தையும் கேமரா வழியா பார்த்துட்டு அந்த பப்போட பின்வாசல் வழியா எஸ்கேப் ஆக, கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் அங்க இருந்த எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வரும்போது ஷான் எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படின்றத கேமரா மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அவரும் அந்த வழியாவே ஃபாலோ பண்ணி வருவாரா. முன்னாடி போன ஷான் அங்க இருந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள நுழைய ஹீரோவும் ஃபாலோ பண்ணி போவாரா. ஷான் எங்க இருக்காருன்னு ஹீரோ தேட, ஹீரோ எங்க இருக்காருன்னு ஷான் தேட, இப்படி மாறி மாறி கண்ணாமூச்சி ஆட்டம் விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு கடத்துல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஷூட் பண்ண ஆரம்பிக்க, அந்த இடத்துல ஷானுக்கு வயித்துல குண்டடி பட்டுருமா. ஷானும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்ட்டு முன்னாடி ஓடும்போது ஹீரோ வேற வழி இல்லாம ஷானை ஷூட் பண்ண, அவரும் அந்த இடத்துல கீழே விழும்போது ஹீரோவும் அவர் பக்கத்துல போய் அவரோட மடியில தாங்க, அந்த இடத்துல ஷானும் ஹீரோவை பார்த்து கணத்துல தட்டி கொடுத்துட்டு அவரோட மடியிலே உயிரை விட்டுறாரு. இதை ஹீரோவும் ஃபீல் பண்ற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு போலீஸ் ஸ்டேஷன்ல சீனியரை பாக்குறதுக்கு அந்த லெக்ஸ்ன்ற பையன் வந்து அவன் செல்போன்ல இருந்த வீடியோ ஆதாரத்தை காமிச்சு இதுக்கெல்லாம் காரணம் டேனி தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சீனியரும் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட இறந்து போனாங்க இல்லையா அவங்களோட பாடியில இருக்கிற புல்லட் டேனியோட புல்லட்டான்னு செக் பண்ண சொல்லும் போது அதோட ரிசல்ட்டும் டேனியோடதுன்னு வருமா. இதுல இருந்தே மைக்கு இதுல சம்பந்தம் இல்ல அப்படின்றத சீனியரும் புரிஞ்சுக்கிற மாதிரி காமிச்சிட்டு அடுத்த சீனு ஹீரோ மைக் இருக்கிற இடத்துக்கு வந்து எல்லா விஷயத்தையும் நான் சரி பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் ஷானால உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் வராது, இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துருவாங்க, அது வரைக்கும் நானு உள்ள வந்து வெயிட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு மைக் உள்ள வரதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாரா. ஹீரோவும் அதை புரிஞ்சுக்கிட்டு வெளியிலே தயக்கத்தோட நின்னுட்டு இருக்கும் போது அப்ப உள்ள இருந்து வந்த மைக்கோட வைஃப் ஹீரோ கிட்ட இன்ட்ரோ ஆகிட்டு அவரை உள்ள கூப்பிடு அப்படின்ற மாதிரி மைக்கு கிட்ட சொல்ல, மைக்கும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உள்ள இருந்து அவனோட பொண்ணுங்க கிட்ட இவர் தான் உன்னோட தாத்தா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணி வைக்க, அப்போ மைக்கோட பொண்ணு ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு நீங்க தானே நேத்து வாசல் முன்னாடி நின்னுட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் ஆமா உன்னோட அப்பா காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கப்புறம் மைக் அவன் ஃபேமிலி மொத்தத்தையும் பக்கத்துல ஒரு லேக் இருக்குமா அங்க கூட்டிட்டு போக, இந்த சைடு ஹீரோவும் அந்த வீட்டுல மைக்கோட வைஃப் இவங்களோட போட்டோஸ் எல்லாத்தையும் சாட்ல ஒட்டி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த சாட் டேபிள்ல இருக்குமா, அதை பார்த்துட்டு இப்படி ஒரு லைஃபா நம்ம வாழாம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இந்த சைடு மைக் அவனோட ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கிறத பார்த்து ஹீரோவும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க, அப்ப கில்லர் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்க, இதனால ஹீரோக்கு ஷோல்டர்ல அடிபட்டுருமா. இந்த சைடு மைக்குக்கும் இந்த கன் ஷாட்டோட சவுண்ட் கேட்டு அவனோட ஃபேமிலிய ஒரு பக்கம் ஒளிய வச்சுட்டு கில்லரை தேடி அவர் ஒரு பக்கம் ஓடி வர, இந்த சைடு ஹீரோவும் அந்த வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல கண்ணை பதுக்கி வச்சிருந்திருப்பாரா, அந்த கண்ணையும் ஒரு 4 புல்லட் தான் இருக்கும் அதையும் எடுத்துக்கிட்டு வெளியில வந்து கில்லரை பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்க, இதனால கில்லருக்கும் ஷோல்டர்ல கன் ஷாட் ஆயிரும். அதே சமயத்துல ஹீரோக்கும் வயித்துல குண்டு பட்டு அவரும் ஒரு பக்கம் விழுந்து கிடக்க, இந்த சீனை தான் படத்தோட ஸ்டார்டிங்ல காமிச்சிருப்பாங்க. ஹீரோ விழுந்துட்டாருன்னு சொல்லி இந்த சைடு கில்லரும் மைக்கையும் அவனோட ஃபேமிலியையும் போட்டு தள்ளலாம்னு சொல்லி தேடி வரும்போது மைக் அந்த கில்லரை பார்த்து ஷூட் பண்ணும்போது இதுல டைவர்ட் ஆகி மைக்கை ஃபாலோ பண்ணி அந்த கில்லர் வர, இந்த கேப்பை யூஸ் பண்ணி அவனோட ஃபேமிலிய அந்த சைட ஓட சொல்லிட்டு இவனும் ஒரு பக்கமா ஓட ஆரம்பிக்க, பின்னாடியே கில்லரும் துரத்தி வர,
இந்த சைடு ஹீரோவும் அடிபட்ட நிலைமையில கன்னை எடுக்க முடியாம தட்டு தடுமாறி கையில இருந்த ஒரே புல்லட்டை அந்த கன்னுக்குள்ள போட்டு கில்லர் வர்ற சைடா பார்த்து ரெடியா நிக்க, அப்படி இந்த சைடு மைக்கும் கில்லரை பார்த்து ஷூட் பண்ணிட்டே இருக்கும்போது அவனோட கன்லயும் புல்லட் காலி ஆயிருமா. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அவனும் முழிச்சிட்டு இருக்க, அதே சமயத்துல கில்லரோட கன்லயும் புல்லட் காலி ஆயிருமா. அதை அவன் லோட் பண்ற அந்த சமயத்துல மைக் வேற ஒரு பக்கமா ஓடி வந்து கில்லர் வரானா அப்படின்னு சொல்லி மறைஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்க, பார்த்தா இந்த சைடு கில்லர் மைக்குக்கே தெரியாம அவன் பின்னாடி வந்து குறி வைக்க ஆரம்பிக்க, இந்த சைடு ஹீரோவும் எழுந்து நின்னு கில்லர் மைக்க பார்த்து பாயிண்ட் பண்ணும்போது அதோட லேசர் வெளிச்சம் ஹீரோக்கு தெரியுமா. அந்த வெளிச்சம் எங்க வருதுன்னு பார்த்து அந்த இடத்தை ஏம் பண்ணி ஷூட் பண்ண, இந்த சைடு கில்லரும் மைக்க ஷூட் பண்ணலாம்னு நினைக்கும் போது ஹீரோ ஷூட் பண்ண புல்லட் கில்லரோட நெத்தி பொட்டிலே பட்டு அவன் அந்த இடத்துல சரிஞ்சு விழுந்து அவனோட சொலியும் முடிய, அதுக்கப்புறம் ஹீரோவும் அவரால் முடியாம அந்த மரத்தோட சரிஞ்சு உட்கார, இத பார்த்துட்டு மைக்கும் ஹீரோ பக்கம் வந்து முதல் தடவையா அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட, இத கேட்ட ஹீரோவும் அந்த இடத்துல உயிரை விட்டுறாரு. அப்படி உயிர் போறதுக்கு முன்னாடியே அவர் பாக்கெட்ல இருந்த அந்த பேப்பரையும் கையில எடுத்து வச்சுட்டு தான் உயிரை விட்டுருப்பாரு. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு சீனியரும் வர, இத பார்த்துட்டு மைக்கும் நான் ஒரு இன்னசென்ட், நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சீனியரும் எல்லாம் எனக்கு தெரியும், நீ முதல்ல கையில இருக்கிற கண்ணை கீழே போடு அப்படின்னு சொல்லும்போது மைக்கும் கையில இருந்த கண்ணை கீழே போட, பக்கத்துல வந்த சீனியரும் ஹீரோ பார்த்துட்டு ஹீரோ கையில இருந்த பேப்பரை எடுக்கிற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே அந்த சீன் கட் ஆகி அடுத்து மைக் அவனோட யூசுவலான வாழ்க்கையை வாழ்ற மாதிரியும் வழக்கம் போல அவன் ஃபேமிலி கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் வேலைக்கு கிளம்பும் போது அவனோட கண்ணாடியில சின்ன வயசுல அவனும் அவனோட அப்பாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்குமா, அதை பார்த்துட்டு அவன் வேலைக்கு போற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. ஹீரோ இருக்கும்போது அவரோட ஃபேமிலியையும் அவரோட பையனையும் சரியா பாத்துக்காம ஷான் கூட இருந்து செய்யாத தப்பெல்லாம் செஞ்சு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாரு. ஒரு கட்டத்துல ஷானாலேயே தான் பையனோட உயிருக்கு ஆபத்து வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு 30 வருஷம் ஃப்ரெண்டா இருந்தாலும் தனக்கு தான் பையனோட உயிரும் அவனோட வாழ்க்கையும் முக்கியம் அப்படிங்கறதுனால இத்தனை வருஷமா ஃப்ரெண்டுக்காக இருந்தவரு தான் பையன் உயிர்காண்டி ஃப்ரெண்டோட உயிரையும் எடுத்துட்டு அவரோட உயிரையும் விட்டுருப்பாரு. சோ இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம யூடி வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா, பாய், see you.